ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்கிற டவுட்டு தான். அதாவது என்ன நீடில் வாங்கணும், என்ன சைஸ் வாங்கணும், என்ன லென்த்து, என்ன டைப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீடிலை பற்றின டவுட் நிறையா இருக்குது உங்களுக்கு. அதனால் வந்துட்டு இன்றைக்கி அந்த வீடியோவை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அதை பற்றின டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். நான் வந்துட்டு நீடில் துளிப்பு தான் யூஸ் பண்ணுவேன். துளிப்பில் வந்துட்டு த்ரெட் ஒர்க்குக்குன்ட்டு நான் வந்துட்டு என்ன நீடில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா 0.5 mm அது யூஸ் பண்ணிக்குவேன். பீட் ஒர்க்கு ஜர்தூசி ஒர்க்குக்கெலாம் வந்துட்டு 24 0.4 mm. சரிங்களா? இதுதான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு சிலர் இது ஃப்ளாட்டாக இருக்குது, இங்கே பிடிச்சி போட முடியுதுன்னு சொல்லி இதோட ட்ராபேக் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்துட்டு ட்ராபேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று தான் இருக்குது. சரிங்களா? நான் வந்துட்டு இங்கே தான் பிடிச்சி போடுவேன். ஸோ அதனால் என்னால் இங்கே நீடியில் பிடிச்சி போடுறதுனால என்னால் இங்கே ரொட்டேட் பண்ணிக்க முடியும். 2 நீடிலுமே அதே தான். இதோட ட்ராபேக் என்னங்கிறது ஒன்று தான். நான் அதை சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு பீடு ஜர்தூசியில் வந்துட்டு கம்மியாக தான் லோட் பண்ண முடியும். பீடுக்கு ஜர்தூசிக்கு இதுக்கு எல்லாமே வந்துட்டு, அப்புறம் சமிக்கி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு 24 0.4 mm இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். த்ரெட் ஒர்க்குக்கு ஃபுல்லாக ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, நார்மல் த்ரெட்டு எல்லாத்துக்கும் இதுதான் யூஸ் பண்ணுவேன். 14 0.5 mm துளிப்பு ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்க, 2 நீடிலுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா துளிப்பு தான். ஓகேங்களா? பீடுக்கும் ஜர்தூசிக்கு சீக்வன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு 24 0.4 mm நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் த்ரெட் ஒர்க்குக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது சில்க் த்ரெட்டு ஜரி த்ரெட்டு எல்லா த்ரெட்டுக்குமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு 14 0.5 mm. ஓகேவா? இது உங்களுக்கு கிளியரா? ஓகே. ரெண்டாவது வந்துட்டு இது உட்டன் நீடில். இது வந்துட்டு 3மே அயன் நீடில் தான். இதில் வந்துட்டு உட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு நல்லா ரொட்டேட் பண்ணி போடுறதுக்கு நல்லா இதாக தான் இருக்கும். பட் இதில் வந்துட்டு என்ன ஒரே ஒரு கஷ்டம் அப்படின்னா இது கொஞ்சம் வளையும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? இது வந்துட்டு அயன் நீடில் தான். இதுவும் இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க்குக்கு பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு. சரியா? பீட் ஒர்க்கு நீடிலும் இதுவும் ஒரே நீடில் தான். இதுவும் ஒரே நீடில் தான். இது ரெண்டுமே. இதுக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்கள். இதில் பாருங்கள், இது நல்ல ஷார்ப்பாக இருக்குது. இதில் வந்து நிறைய லோட் பண்ண முடியும். இதில் வந்துட்டு உங்களால் த்ரெட் ஒர்க்கு தான் போட முடியும். பட் 24 நீடில் வந்து தான் நான் பீடுக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னேன். அதாவது 24 0.4 mm. இந்த நீடிலுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். இதில் வந்துட்டு கம்மியாக தான் நம்ம பீடு வந்து லோட் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பீடு யூஸ் பண்ணிக்கலாம், லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜர்சி நிறைய லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு இதில் ஒரே ஒரு ட்ராபேக்னால் அது ஒன்று தான் துளிப்பில். இது அயன் நீடில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பெனிஃபிட்ஸ் என்னென்னா இதுதான். இதில் வந்துட்டு நிறைய லோட் பண்ணி நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம போய் எடுத்துகிட்டு வர டைம் வந்து கம்மியாகும். இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு 4 பீடு அந்த மாதிரி தான் லோட் பண்ண முடியும். அதாவது 24 0.4 mm. இதில் வந்துட்டு ஒரு 4 பீடு லோட் பண்ணிக்கலாம். 4 பீடு சுகர் பீடில் ஒரு 5 பீடு வரைக்கும் கூட நீங்கள் லோட் பண்ணிக்கலாம், போடலாம். சரிங்களா? உங்களோட கம்ஃபர்டபுள் தான். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு இதில் வந்துட்டு ரெண்டுமே ஒரே நீடில் தான். ஆனால் வந்துட்டு இதில் என்னென்னா இதில் உட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இதில் உட்டு ஃபிக்ஸ் பண்ணல. அதுதான் இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா அயன் நீடில் தான். இது வந்துட்டு த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தோம்ல த்ரெட் ஒர்க்குக்கும் பீடு ஒர்க்குக்கும் சேம் அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு த்ரெட் ஒர்க்குக்கும் பீடு ஒர்க்குக்கும், அதாவது ஜர்தூசி ஒர்க்குக்கெல்லாம் வந்து தனி நீடில் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 நீடிலையுமே வந்துட்டு ஜர்தூசி பீடெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. சீக்வன்ஸு எல்லாமே போடுவாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் த்ரெட்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 24 0.4 mm. இதில் வந்துட்டு நான் பீடு அதுக்கப்புறம் ஜர்தூசி சீக்வன்ஸ் இதெல்லாம் இதில் யூஸ் பண்ணிக்குவேன். சமிக்கின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு 14 0.5 mm இது வந்துட்டு த்ரெட் ஒர்க்குக்கு நான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே. இப்போ நீடில் வந்துட்டு இது யூஸ் பண்ணுங்கள் அது யூஸ் பண்ணுங்கன்னு வந்து நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன நீடில் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நீடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்துட்டு ஆரி கற்றுக்கிட்ட அந்த டைம்லேருந்து நான் வந்துட்டு துளிப்பு இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணி பழகிட்டேன். ஸோ அதனால் எனக்கும் ஆரி கிளாஸில் வந்துட்டு இதுதான் வந்துட்டு சஜஷன் பண்ணாங்க. இதுதான் நல்லா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் இதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். எனக்கு இதுதான் வந்துட்டு பெட்டராக இருக்குது. உங்களுக்கு எது பெட்டராக இருக்கா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இது என்ன கிளாத்துன்னா, இது வந்துட்டு பீடு இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கிளாத் மேலே நம்ம இந்த கிளாத் மேலே பீடெல்லாம் போட்டு இப்படி நீடில் வச்சு அழகாக லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஹோல்ஸ் எல்லாம் எதுவுமே விழுகாது. நமக்கு பீடும் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்காது. சரிங்களா, ஒரே இடத்துல நிற்கும். பீடு வந்துட்டு உங்களுக்கு போயிட்டே இருக்காது, வலுவலுன்னு இருக்காது இந்த துணி. வெல்வெட் கிளாத் இது. இதில் அழகாக நீங்கள் லோட் பண்ணி அழகாக நீங்கள் போடலாம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இந்த கிளாத் இல்லைங்க மேம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு லோட் பண்ணி கூட நீங்கள் பீடு ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் வந்துட்டு இது வழுக்கிட்டு போகும், இல்லைன்னா பீடு வந்துட்டு நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அது ஒன்று தான். ஓகேங்களா, அது ஒரே ஒரு ட்ராபேக் தான். பட் இது வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு. சரிங்களா, இது நான் வந்துட்டு இது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். இது வந்துட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. நான் ரொம்ப ரேரு தான் அது கிடைக்கிறது. கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நான் வந்துட்டு இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நீடில் வந்துட்டு எங்கே வாங்கணும், கடைசி டவுட் இது தான். இது எங்கே வாங்கணும் அப்படின்னா, ஆரி ஷாப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா, லோக்கலில் நிறைய ஆரி ஷாப் இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா த்ரெட்டுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி பீடுக்கு இது யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து தெரியாத பட்சத்துக்கு நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்க இல்லையா, அதனால் அவங்க ஆரி நீடில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க எல்லா நீடிலும் எடுத்து வைப்பாங்க. உங்களுக்கு எதுக்கு என்னென்ன நீடில் வேணுமோ அங்கேயே பிடிச்சி பாருங்கள். ஓகேவா, பிடிச்சி பார்த்துட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது வாங்கிக்கோங்க. சரிங்களா, வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்துட்டு சூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நான் அங்கேயே சூஸ் பண்ணி என்னால் கரெக்டாக வந்துட்டு என்னால் சூஸ் பண்ணிக்க முடியும்னா கடையிலே நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஒரு சில டைம்லலாம் வந்து போட்டு பார்த்தா தான் நமக்கு அது எப்படி வந்துட்டு பிடிக்க முடியுது, எப்படி நம்மளால் போட முடியுதா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீடு ஒர்க்லாம் இது வந்துட்டு எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வெல்வெட் கிளாத் இருக்கமில்ல, பீடெல்லாம் வந்து போட்டு லோட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வெல்வெட் கிளாத்து. நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா தெரியும். வெல்வெட் கிளாத் வேணும், பீடெல்லாம் போட்டு லோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெல்வெட் கிளாத் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. சரிங்களா, ஆரி கிளாத் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவங்க பாப்ளின் கிளாத்துன்னு நினச்சிக்குவாங்க. அதனால் தெளிவாக சொல்லுங்கள், ஆரியெல்லாம் பீடெல்லாம் போட்டு ஒரு கிளாத்தில் நம்ம ஒர்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வெல்வெட் கிளாத் இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க. இல்லைன்னா இந்த வீடியோலேயும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வேணும்னு சொல்லி கேட்டாலும் அவங்க வந்துட்டு இருந்தால் கொடுப்பாங்க. சரிங்களா, இது வந்துட்டு நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல. சப்போஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு டவுட்டெல்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக த்ரெட்டை பற்றின முழு விவரமும் நம்ம பார்த்துடலாம். த்ரெட்டில் வந்துட்டு பீட் ஒர்க்குக்கு என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அது வந்துட்டு நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம், பட் அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அதனால் நான் வந்துட்டு அதுக்கும் ஒரு வீடியோ இந்த மாதிரி நான் போடுறேன், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, அண்டு கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு ஆரி டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.